ஃபைனலா சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபி இந்த வெள்ளிக்கிழமை நம்ம சேப்பாக்கல நடக்கக்கூடிய மேட்ச்க்கு டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது எனக்கு ஆசைதான். அதுதான் நானும் சொல்லிடுவேன் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படா காலையில 9 மணி வரைக்கும் எப்போ அந்த பேடிஎம் இன்சைடர் ஆப் ஓபன் பண்ணணும், பேடிஎம் ஆப் ஓபன் பண்ணா அதுக்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட அபிஷியல் வெப்சைட் அவங்களோட ஸ்டோரியில போட்டிருந்த அதே வெப்சைட் குள்ள சைன் அப் பண்ணி உள்ள போகணும். அதோட நான் இந்த வார்த்தையே சொல்ல போறது இல்லப்பா, இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷமும் ஒருவேளை டோனி விளையாடினாரு அப்படின்னா இந்த வார்த்தைய நான் சொல்லவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நான் வெறுத்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். இந்த வீடியோ இப்ப கரெக்டா நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ நான் ஷூட் பண்ற டைமிங் வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை மத்தியானம் கிட்டத்தட்ட 3:20 டைமுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே டிக்கெட் வந்து கிடைக்கல. என்னதான் நடந்துச்சு, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணேன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு ஒரு 9:30 மணிக்கு டிக்கெட் கொடுக்குறேன்னாங்க. சரி 9:30 மணின்னு சொல்றாங்களே நம்ம முன்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கெல்லாம் போனோம். 9 மணிக்கு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம்ல இன்சைடர் இப்போ சைட்ல உங்களுக்கு வரும் பாருங்க, இதே மாதிரிதான் சுத்துது 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 சுத்திக்கிட்டே இருக்கு. உள்ள ஒரு கன்றாவையும் போக மாட்டேங்குது. சரி இந்த சுத்துறதுலயே வந்து பாத்தீங்கன்னா 9:30 மணி ஆச்சு. கரெக்டா 9:30 மணி ஆன பிறகு பார்த்தா பேடிஎம்ல வந்து இப்போ சைட்ல வர மாதிரி ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து வர ஆரம்பிச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுதாங்க அவங்க சர்வீஸ்லாம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே சரி ஓகே இந்த வாட்டி சர்வர்லாம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் போய் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்லாம் போய் பார்த்தா 9:10க்கே டிக்கெட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு சொன்னாங்க, 9:10க்கே டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ப்ரீவியஸாவே ஓப்பன் பண்ணி சோல்ட் அவுட்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேரை இப்போ ஸ்கிரீன்ஷாட் போடுற மாதிரி சோல்ட் அவுட் இமேஜ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப கேட்கறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. சரி 37,000 சீட்ஸ்க்கு மேல இருக்கு, இதுல என்னதான் நீ வந்து ஆன்லைன்ல கொஞ்சம் கொஞ்சமா விட போற அப்படின்னு நினைச்சாலும் மினிமம் ஒரு 10,000 டிக்கெட்டாவது நீ விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தா. சரி திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணா திருப்பி அதே சுத்தல் தான். சுத்திட்டே இருந்துச்சு, ரொம்ப நேரம் சுத்திட்டே இருந்துச்சு. அப்புறமா ஒரு வழியா பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸோட வெப்சைட்லயும் சரி, அதுக்கு பேடிஎம் இன்சைடர்லயும் சரி, ரெண்டுத்துலயுமே ஒரு டைமிங் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து லோட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம நார்மலா ஸ்டோரியில எல்லாம் வரும் பாத்தீங்களா ஒரு ரன்னிங் டைம், அதே மாதிரி ரன்னிங் டைமும் வர ஆரம்பிச்சு. அப்பா ஒரு வழியா நம்மளுக்கு எப்படியாவது உள்ள போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல்ல இருந்தேன். திருப்பி பார்த்தா 7 நிமிஷம் வரைக்கும் வந்துச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு திருப்பி முதல்ல இருந்து அரை மணி நேரத்துக்கு போச்சு. ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. எனக்குலாம் லிட்டரலா அதை பார்க்கும்போது இதை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. லோட் ஆகிட்டே இருந்துச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு போன்ல அப்படியே வச்சுட்டு இருந்தேன். 7,000த்துல இருந்து கிட்டத்தட்ட 0க்கு வந்து டிக்கெட்டும் காமிச்சிருச்சு. ஒரு வழியா ஃபைனலா டிக்கெட்டையும் நான் பார்த்துட்டேன். இங்க முக்காவாசி கிரே தான் இருக்கு. யாரா வாங்கினா எங்கடா வித்தீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. சுத்தமா என்ன சொல்றதுனே தெரியல. அங்க ஒரு 2-3 எல்லோலாம் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு டிக்கெட் இருந்தா போதும்ன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா நான் 3-4 போன்ல ட்ரை பண்ணி எனக்கு ஒரே ஒரு டிக்கெட் கிடைச்சா போதும், சரி 2 டிக்கெட்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுலயும் 2 டிக்கெட்டா ட்ரை பண்ணேன். அதுக்கடுத்து வந்து நான் இந்த போன்ல ஸ்கிரீன் ரெக்கார்டர் போட்டு 2 டிக்கெட்டா ட்ரை பண்ணும்போது எல்லாமே எரர் தான். unable to proceed the current selection tickets அப்படின்ற மாதிரி இதே எரர் ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ½ an hour நான் இந்த டிக்கெட் இல்லாம அந்த டிக்கெட், அந்த டிக்கெட் இல்லாம இந்த டிக்கெட் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நம்மளுக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிலாம் கேட்கிறேன். எல்லாரும் அதே மாதிரி தான் கதை நினைக்கிறாங்க. அப்புறமா சோசியல் மீடியா சைட் போனாலும் எல்லாரும் இதே கதைகள் தான். எங்கடா விற்கிறீங்க, யாருக்கடா விற்கிறீங்க, இதுக்கு நீங்க டிக்கெட்டே இல்ல, டிவில தான் பார்க்கணும். சென்னையில சேப்பாக்கலாம் மேட்ச் நடக்கும், ஆனா டிக்கெட் எல்லாம் கொடுக்க முடியாது, டிக்கெட்லாம் நாங்க விற்க மாட்டோம் ஆன்லைன்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஓப்பனா சொல்லிட்டு போயிருந்தா கூட யாருக்கும் இவ்வளவு கஷ்டமே இல்லை. இன்னைக்கு திங்கக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு அரை நாளை வேஸ்ட் பண்ணி இதுல உட்காந்து ஒரு வழியா ஒரு டிக்கெட் கூட கிடைக்காம சக்சஸ்ஃபுல்லா என்ன மாதிரி பல பேரு இன்னைக்கு அரை நாளை வேஸ்ட் பண்ணிருக்கோம். அரை நாள் இல்ல, கிட்டத்தட்ட ஒர்க்கிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 9ல இருந்து 6 மணி ஜாப்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஷிஃப்ட் டைமிங்கா இருந்துச்சுன்னா ஒரு நாளே போச்சு வேஸ்ட் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இது நீ டிக்கெட்டே கொடுக்க வேணாம், நீ இல்ல டிக்கெட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தா கூட மனசாறுதலா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா உண்மையில எங்கடா கொடுக்குறீங்க டிக்கெட்டை, ஸ்பான்சர்ஸ்? ஏன்னா நான் இதை பார்த்துட்டே இருக்கும் போது இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய அந்த ஆட்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, ரெக்கமெண்டட் ஆட்ஸ், அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கிவ் அவே நடத்துறோம், எங்க கிட்ட 40 டிக்கெட்ஸ் இருக்கு, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு இடத்துல 2 இடத்துல பார்க்கல, இதோட ஒரு 3-4 இடத்துல என்னோட இன்ஸ்டாகிராமோட ரெக்கமெண்ட்ஸ்ல வந்து வர ஆரம்பிச்சிச்சு.
இவங்களுக்குலாம் எப்படி டிக்கெட் கிடைச்சிச்சு, அதுவும் பிசிக்கல் டிக்கெட்டாவே வச்சிருக்காங்க. அது ஸ்பான்சர் அப்படின்னாலும் எவ்வளவு டிக்கெட் அங்க கொடுத்துட்டு இங்க பேருக்கு ஒரு 1000 டிக்கெட்டை விற்கிறாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்னன்னு தெரியல. இதை தாண்டி சென்னையில மட்டும் தான் இப்படி நடக்குது. ஆனா இதே மிச்ச கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதே பேடிஎம் இன்சைடர்ல ஹைதராபாத் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டெல்லி, குஜராத், பஞ்சாப் இவங்க எல்லாருமே அதே பேடிஎம் இன்சைடர்ல தான் விற்கிறாங்க. அந்த மேட்சுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா நம்மளால புக் பண்ண முடியுது. நடுவில் அந்த பேடிஎம்மே கிராஷ் ஆன போது மட்டும்தான் அந்த உள்ளேயே போல, பேடிஎம் அப்புறமா நார்மலா ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனா டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ண முடியுது. ஆனா இங்க சென்னையில சேப்பாக்குல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால டிக்கெட்டை என்ன பண்ணாலும் வாங்க முடியல. இது இல்லனே சொல்லிட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க யாராவது ஒருவேளை ட்ரை பண்ணி டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த பேடிஎம் இன்சைடர்ல ஒன்னு சொல்ல வேற வந்துட்டேன். என்னன்னா, நான் கியூல நின்று போறோம், உள்ள போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணி பேமெண்ட் பேஜுக்கு போல, ஓகே அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. திருப்பி நான் தெரியாம வெளியே வந்துட்டேன்னா திருப்பி போய் கியூல நிக்கணும். கியூ எங்க இருக்குன்னு பார்த்தா நான் ஆரம்பிச்சது 7000 இருந்துச்சு. அப்பா அப்படி இல்ல, இப்போ வந்து பார்த்தா 1,80,000 கிட்ட இருக்கு. 1,70,000 சில்லற கிட்ட வந்து கியூல நிக்கிறாங்க. சம்டைம்ஸ் நான் மத்தியானம் பார்த்தேன், ஒரு 2 மணி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் கியூல வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது பொறுமையா நவுந்து உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்க முடிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா டிக்கெட்டே வாங்க முடியாது. எதுக்காக விற்கிறாங்க, ஏன் விற்கிறாங்கன்னே தெரியாம இதை ஒரு அரை நாள் எல்லாருக்கும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அடுத்த மேட்சுக்கான டிக்கெட்டையும் இதே மாதிரிலாம் பண்ணாம தயவு செய்து ஆஃப்லைன்ல வந்து வித்துருங்க. அடுத்த மேட்சுக்கான டிக்கெட் அவங்க எப்ப விற்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி அன்னைக்கு விற்பாங்க. ஏன்னா மேட்சுக்கு 4 நாள் முன்னாடின்ற கணக்கு படி பார்த்தோம்னா அன்னைக்குதான் விற்கணும். அப்படி இல்லைன்னா சாட்டர்டே அன்னைக்கு விற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன்லயே வித்துருங்கப்பா டிக்கெட். ஆஃப்லைன்ல அதுவும் கவுண்டர்ல ஓரளவுக்கு அலைன்மெண்ட் பண்ணி இத்தனை பேர் நின்னா டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்துல இருக்க கடையில எல்லாம் கூட ஏதோ ஒரு ரேஷன் கடையில அதுக்கு ஒரு சில கடையில எல்லாம் கியூல நின்று வாங்குறோம் அப்படின்னா ஒரு டோக்கன் சிஸ்டம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தாங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட்ன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சு ஒரு டோக்கனை காலையில அன்னைக்கு ஒரு நாள் முடிச்சிட்டு இருந்து கூட அப்ப அப்படியே டோக்கனை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா டோக்கன் இருக்கவங்களுக்கு 2 டிக்கெட் இருக்கு, 1000 டோக்கன் கொடுத்துட்டப்பா அப்படின்னா 2000 டிக்கெட் சோல்ட் அவுட், இதுக்கு மேல யாரும் நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூட அனுப்பிச்சிடலாம். தயவு செய்து ஆன்லைன் சொல்லிட்டு கூட கடுப்பேத்தாதீங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு டேய் யாரா புக் பண்ணது? டேய் வந்தவனே புக் பண்ணிருக்கீங்களே, யாரா நீங்க எல்லாம்? எங்கடா இருக்கீங்க? டேய் உண்மையிலே புக் பண்றீங்களா இல்ல ஏமாத்துறீங்களாடா?